Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தவா fish fry எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா வீட்ல மசாலா அரைச்சு செய்யறனால மசாலா உதிராம நல்லா டேஸ்டா மொறுமொறுப்பா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன பழமா ஒரு தக்காளி பழம் எடுத்துர்க்கேன். இத இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 7 ல இருந்து 8 பல் பூண்டு தோலோட சேர்த்துக்கற போறோம். இப்போ பூண்டு பல் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கற போறோம். சோம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கற போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மாற்றினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா முறுமுறுப்பாக வரும். இது கூட கொஞ்சமாக கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிற போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நம்ம கட் பண்ணி வச்ச மீனில் சேர்த்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி சென்டரில் கோடு போட்டுக்கோங்க. மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 சைடுமே தடவின மாதிரி எல்லா மீனையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிற போகிறோம். இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊறி இருக்கும். இன்றைக்கி நம்ம தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கோம். இதில் நம்ம மீனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடுமே நல்ல கோல்டன் கலர் வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மசாலா பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒட்டவே இல்லை. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக டேஸ்ட்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.